கிறிஸ்துவின் பிறப்பும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமும் என்ற தலைப்புல தான் இன்னைக்கு ஒரு செய்தியை பார்க்க போறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? சத்திரத்திலே இடம் கிடையாதபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினார்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எப்படி ஒரு எளிமையான எல்லையில பிறக்கிறார் பாருங்க. மிகவும் எளிய எல்லையில். ஒரு சத்திரம் என்பதே மிகவும் எளிமையான எல்லை தான். ஆனா அந்த சத்திரத்துல கூட இடம் கிடைக்காமல் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறக்கும்படியா காரியம் நிறைவேறுகிறது. இதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி எந்த கிரியையும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. எப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு அவனுடைய காரியம் நிகழுமோ அதுபோல தேவகுமாரனாகிய கிறிஸ்துவுக்கு எல்லாம் இந்த பூமியில நடக்குது. அவங்க போய் ஒரு சத்திரத்துல இடம் கேட்கிறாங்க, சத்திரத்துல இடம் கிடைக்கல, உடனே என்ன பண்றாங்க? வேற வழி இல்லாம கிடைத்த மாட்டு தொழுவத்திலே கிறிஸ்துவை ஒரு முன்னணையில கிடத்துறாங்க. அப்ப தேவன் தம்முடைய குமாரனே ஆனாலும் சரி, பூமியில ஒரு மனிதனாய் பிறக்கும் போது அவரவர்களுக்கு நிறைவேற வேண்டிய காரியம் என்னவோ அதன்படியே நிறைவேறட்டும் என்று பார்க்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு ஒரு எளிமையான எல்லை பாருங்க. கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் போதே எளிமையின் சாயலை உடுத்தினவராய் பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். எளிமையை விரும்புகிறவராய் தேவனும் தேவகுமாரனும் காணப்படுகிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அநேக சமயத்துல இந்த சத்தியத்தை மறந்து போகிறவர்களாய் நம்மை நாமே மிகவும் பெரியவர்களாகவும் மேன்மையானவர்களாகவும் நினைப்பது உண்டு. ஆனா அவருடைய பிறப்பே நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான். இந்த எளிமை என்பது நம்முடைய தோற்றத்தில் அல்ல, நம்முடைய உள்ளார இருதயத்தில், நம்முடைய செயல்பாடுகளில் எளிமை காணப்பட வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவினுடைய பிறப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனிதர்களுக்கு உண்டான பாடுகள் இந்த பூமியில எல்லாருக்கும் பொதுவானதே. குமாரனே ஆனாலும் கூட அவருக்குண்டான பாடுகளையும் தேவன் அனுமதித்தார் என்பதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய பிறப்பின் தொடக்கமே எளிமையை எவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரங்களையும் நாம் மிகவும் சுலபமாய் கடந்து செல்ல இது நமக்கு சாட்சியாய் இருக்கிறது. ஆமேன்.